அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கூட சிரிக்காத இந்த காலை வேளை உணவுக்காக இன்றும் கழனியில் கால்பதித்து காத்து கொண்டிருக்கும் ஏழை விவசாயிக்கும் உங்களுக்கும் லரசனின் கனிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, என்னை கவர்ந்த விடுதலை போராட்ட தலைவர். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இன்னும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரவில்லை. உண்மையான போராட்ட வீரர்கள் இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுவதும் போலிகளின் புகழ் வெளிச்சம் பெறுவதும் இன்றைய நாளில் மிகுதியாக காணப்படுகிறது. விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றில் தமிழகத்தில் நடந்த மானமும் வீரமும் மிக்க விடுதலை போராட்டங்களுக்கு தக்க மரியாதை கிடைக்கவில்லை. அதை எடுத்துச் செல்லுகின்ற துணிவும் இங்குள்ள தமிழர்களுக்கு கிடையாது. சாதி சண்டைகள் போடுவதற்கே நேரம் போதாது என்று தமிழர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது வரலாறு தானா முக்கியம் என்று வருந்துகிறார் டாக்டர் ராசையா. இறந்தவருக்கும் இருப்பவருக்கும் இனிமேல் பிறப்பவருக்கும் இடையில் உருவான உடன்படிக்கையே வரலாறு என்றார் எட்மன் பர்க். கடந்த கால வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வழங்காத நாடு அனுபவங்களிலிருந்து பெறக்கூடிய அறிவை அடைய முடியாமல் போய்விடும். சென்ற காலத்தை சிந்திக்காதவர்கள் நிகழ்காலத்தில் வாழ தகுதியற்றவர்கள். நம் மூதாதையர்களின் வாழ்க்கை பாதையை பின்னோக்கி பார்க்கும்போதுதான் அவர்கள் வருங்கால தலைமுறைக்கு தந்துவிட்டு போன பண்பாட்டு செல்வங்களை தரிசிக்க முடியும். நம் உரிமை சார்ந்த வாழ்வுக்காக அவர்கள் உயிர் தந்த தியாகத்தை உணர முடியும். பிள்ளையின் வளர்ச்சியில் பெற்றோரின் முயற்சி புதைந்திருப்பது போல் சமூகத்தின் மாற்றங்களில் நேற்றைய மனிதர்களின் பங்களிப்பு மறைந்திருக்கிறது. நம் வரலாறு பற்றிய பிரங்கை நமக்கு அவசியம். இந்திய மண்ணில் படிந்து கிடந்த அடிமை இருள் கிழித்து சுதந்திர வெளிச்சம் பரப்பிய முதல் சூரியன் யார்? அந்நிய ஏகாதிபத்தியத்தின் ஆதிக்க மாளிகையின் அடித்தளம் தகர்க்க முதலில் வெடித்த புரட்சியின் முகவிலாசம் எது? சர்க்கார் சொன்னது போல் மீரட்டில் தொடங்கி பஞ்சாபிலிருந்து பீகார் வரை பரவிய சிப்பாய்களின் புரட்சிதான் முதல் சுதந்திர போரா? 1857க்கு முன்பு மக்கள் தழுவிய விடுதலை வெல்வி வேறு எந்த இடத்திலும் விதையாக விழுந்து விருட்சமாக வளரவில்லையா? இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தங்கள் மூச்சு காற்றையே விலையாக கொடுத்த முதல் புரட்சியாளர்கள் வலம் வந்தது நம் நாட்டின் வடக்கிலா தெற்கிலா? தேச வரலாற்று நதியின் மூலத்தை ஆராய்ந்தால் தெளிவான பதில் கிடைக்கும். நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோயிலுக்கு அருகில் நெற்கட்டான் சேவல் என்னும் ஊரிலிருந்து அதிகாரம் செலுத்திய பூலித்தேவன் தான் வீர சுதந்திர முழக்கமிட்ட முதல் பாளையக்காரர். நம் மண்ணில் வணிகம் நடத்த வந்த கிழக்கிந்திய கம்பெனியிடம் பெற்ற கடனை திருப்பி தர முடியாத ஆர்காட் நவாப் முகமது அலி தமிழகத்துக்கு குறுநில அரசர்களிடம் கப்ப பணம் வசூலிக்கும் உரிமையை வெள்ளை கம்பெனிக்கு வழங்கினார். கப்பம் வசூலிக்க வந்த ஆங்கில தளபதி அலெக்சாண்டர் ஹரனுக்கு பணியை மறுத்து படை நடத்தி வெற்றி பெற்றார் பூலித்தேவன். இந்திய விடுதலை போரில் இதுதான் வெள்ளையருக்கு எதிரான முதல் முழக்கம். 1755 நடந்த இந்த போர் குறித்த ஆவணங்கள் இன்றும் எழும்பூர் ஆவண காப்பகத்தில் உள்ளன. கொல்லங்குண்டான், சேத்தூர், வடகரை, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, திருவிதாங்கூர் ஆட்சியாளர்களுடன் கூட்டணி அமைத்து 15 ஆண்டுகளுக்கு மேல் வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் நடத்தினார் பூலித்தேவன். போரிட்டு வெல்ல முடியாத வெள்ளையர் கான்சாகிப் என்ற மருதநாயகத்தை பூலித்தேவனுக்கு எதிராக போரிடச் செய்தனர். 3 ஆண்டுகள் நடந்த போரின் முடிவில் மருதநாயகம் என்றான். பூலித்தேவன் ராமநாதபுரத்தில் உள்ள கடலாடிக்கு தப்பிச் சென்றார். பூலித்தேவனின் தோல்விக்கு பின்பு மருதநாயகம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக திரும்பினார். மதுரை நிர்வாகத்தை கைப்பற்றி தானே சுயேட்சையாக ஆண்டார். நவாப்பின் படையும் கும்பினி படையும் அவரை எதிர்த்தன. நண்பன் சீனிவாசராவ் துரோகியானான். தொழுகையின் போது அவன் மருதநாயகத்தை கயிற்றால் கட்டினான். அந்த சதியில் பிரெஞ்சு அதிகாரி மாற்றன் துணை நின்றான். வெள்ளை கும்பினி திண்டுக்கல் சாலையில் மாமர கிளையில் மருதநாயகத்தை தூக்கிலிட்டது. மருதநாயகத்துக்கு நேர்ந்த மரணத்தை அறிந்து தலைமறைவாக இருந்த பூலித்தேவன் மீண்டும் நெற்கட்டான் சேவலில் ஆட்சியை தொடர்ந்தார். ஆங்கில தளபதி டொனால்ட் காம்பல் தலைமையில் 1767 வந்த கும்பினி படை பூலித்தேவனை வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கியது. பெரும் மலையில் நடந்த போரில் தோல்வியுற்ற பூலித்தேவன் தலைமறைவானார். பின்பு அவர் பிடிக்கப்பட்டு பாளையங்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். வெள்ளையர் ஆதிக்கத்தை எதிர்த்து களம் கண்ட தாயகத்தின் முதல் ஆட்சியாளர் பூலித்தேவன். அவர்தான் முதல் புரட்சி சூரியன். வாய்ப்பளித்த அனைத்து உலகங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.